மயக்க வந்து தாங்க முடியல. எவ்வளவு தான் எனக்கு நடுக்க எடுத்துரும் விட்டுட்டே இருக்காங்க. சாப்பிடவே இல்லையே, இன்னும் சாப்பிடவே இல்ல. சாப்பாட்டுக்கு தான் அலையிறோம், வேலை நிக்கிற பக்கத்துக்கு தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. தற்கொலை குட்டியது எவ்வளவு கேவலம்னு சொல்லி திமுக கட்சி எப்படா குறை சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு செயல்படுறாங்க. உங்க கூட்டத்துக்கு போனா பெண்களுக்கு எந்த பாதுகாப்பு குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க. ஆனா இந்த கூட்டத்துல யூனிஃபார்ம் கொடுத்து போலீஸ் பர்சன் கொடுத்தாங்க. லட்சக்கணக்கான பெண்கள் வந்தாங்க. அதுல நானும் ஒருத்திங்க. அங்க நடந்த உண்மையை சொல்றேன் மக்களே. அங்க எல்லாத்துக்கும் சேரு கொடுத்து அதுல ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் பை வச்சு அதுல சாப்பாடு பை வச்சிருந்தாங்க. ஹாட் பாக்ஸ், அந்த ஹாட் பாக்ஸ்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் ஸ்டிஃப்ரை, முட்டை. ஆனா அங்க சில பெண்களை எல்லா பையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மூட்டை கட்டிட்டாங்கன்னா சில பேருக்கு கிடைக்கல. எனக்கு கூட கிடைக்கல. சாப்பாடு கீழே கூட்டிட்டு போய் வாங்கினாங்க. இதுதான் நடந்த உண்மை. ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த ஆட்சி இல்லைங்க, எந்த ஆட்சி வந்தாலும் திமுகவை தவிர யாராலும் வர முடியாதுங்க. முதல்வர் தவிர வேற யாராலும் நாங்க முதல்வரா தேர்ந்தெடுக்க முடியாது. வரலாற்றுக்கான செயல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. பெண்களுக்காக யோசி செய்யறாரு. மோடி கேடி எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்சியில எந்த ஆட்சி வந்தாலும் அவர் மட்டும் தான் அங்க முதல்வராக கொண்டு வர, வேற யாரும் ஏத்துக்க மட்டும் உறுதியாக சொல்கிறோம்.